இந்திரா சீரியல் ஜூலை 17 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. இந்திரா கார் மோதி கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைமில் பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்திராவை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் கௌதம் வராரு. என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, ஏதோ ஆக்சிடெண்ட் போல் இருக்குது, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் உடனே காரை விட்டு கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. இந்திராவை பார்த்ததும் ஷாக் ஆகி, இந்திரா நீயா, என்னாச்சு இந்திரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கார் ஓவர்டேக் பண்ணும்போது கரெக்டாக இந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லவும், நான் வந்துட்டே இல்லை இந்திரா, இனி பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை கௌதம், என்னால் நிற்க கூட முடியல, என்னால் முடியல, எனக்கு ஏதோ ஆகுது கௌதம் அப்படிங்கிறாங்க இந்திரா நான் இருக்கல்ல, பயப்படாத, உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் காரில் படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கௌதம் ரொம்ப ஸ்பீடாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீல் சேரில் உட்கார வச்சு அப்படியே இந்திராவை தள்ளிட்டு போகிறாங்க. அப்போ இந்திரா என்னால் முடியல கௌதம், எனக்கு என்னமோ ஆகுது, ரொம்ப வலிக்குதுன்னு கதறாங்க. ஒன்றும் ஆகாது இந்திரா, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டே கௌதம் வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக நர்ஸ் வந்துடுறாங்க. சார் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, இவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கௌதம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஹஸ்பண்ட்னே போட்டுடுறாங்க. ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி பிடிக்கிற நேரத்தில் கரெக்டாக நர்ஸ் இந்திராவை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ரூம்ல இருந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கௌதம் கேட்கவும், சார் எக்ஸ்ரே எடுக்கணும் சார், நான் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்திரா எனக்கு வலிக்குது கௌதம் அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் ஆகாது இந்திரா, நான் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திராவை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அப்படியே கௌதம் உட்காந்து யோசிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க லவ் பண்ண டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு நர்ஸ் வந்து, நீங்கள் யார் அவங்க அந்த பேஷண்ட்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க கௌதம். சரி வாங்க, உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுமே டாக்டர், நீங்கள் தான் இவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கிறாங்க கௌதம். உள்ளே போனதுமே டாக்டர், நீங்கள் யார் இவங்களுக்கு அப்படின்னு கேட்கவும், நான் ஹஸ்பண்ட்ங்கிறாங்க கௌதம். சரிங்க நீங்கள் உட்காருங்க, இவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லவும், கௌதம் அப்படியே இந்திராவை திரும்பி பார்க்குறாங்க. அவங்க நெத்தியையும் காலையும் பார்த்துட்றாங்க. டாக்டர் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நோனோ காலில் மட்டும் லிக்மெண்ட் டேர் ஆயிருக்கு, ஃபுல் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, ஓ தலையில் அடிபட்டிருந்துச்சு அப்படின்னு கௌதம் கேட்க, இல்லை சார், லேசான கிராச்சஸ் தான், இன்னும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிரும், லைட்டாக பெயின் இருக்க தான் செய்யும், இப்போது இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன், ரொம்ப நடக்காமல் அசையாமல் இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ரொம்ப தேங்க்யூ டாக்டர், ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு கௌதம் சொல்ல, ஆன்டிபயோட்டிக் முடிச்சதும் வாங்க, இந்த காயம் ஆறி இருந்தா கட்டெல்லாம் எடுத்துடலாம். இந்திரா இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நடுக்கெல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு டாக்டர் கேட்க, எஸ் டாக்டர், இப்போ நான் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இந்திரா சொல்ல, தென் ஓகே சார், அடிபட்டதுனால கொஞ்சம் ஷிவரிங், அவ்வளோதான், இப்போ ஓகே, நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, டாக்டர் வேற எதுவும் பயப்படுற மாதிரி இல்லையே, ரொம்ப ரத்தம் வருது டாக்டர் அப்படின்னு கௌதம் கேட்க, ஒன்றும் இல்லை ஜென்டில்மேன், சின்ன ஆக்சிடென்ட் தான், உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஓகேங்கிறாங்க கௌதம். நர்ஸ் இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க, ஓகே டாக்டர் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கௌதம் கிளம்புறாங்க. இந்திரா வீட்டுக்கு போகலாம்ல, உனக்கு வேற எங்காவது வலிக்குதா இந்திரா அப்படின்னு இந்திரா கிட்ட கேட்டுக்கவும், இல்லை கௌதம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க இந்திரா. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. கௌதம் இந்திராவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போது ஜெயாவும் அவங்க ஹஸ்பண்டும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா, கார் ஓவர்டேக் பண்ணும்போது இந்திரா தடுக்கி அப்படியே விழுந்துட்டா பள்ளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக சுபா ஓடி வராங்க. என்னாச்சு இந்திரான்னு சொல்லி பதறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுபா போவும். கரெக்டாக காவியா வந்துடுறாங்க. என்னடி ஆச்சு இந்திரா, இவ்வளோ கட்டு போட்டுட்டு வந்திருக்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு காவியா சொல்லிட்டு இருக்க. அக்கா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க இந்திரா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க. போகும்போது நல்லா தானடி போன, எப்படி விழுந்த, பார்த்து போக மாட்டியா அப்படின்னு காவியா கேட்டுட்டு இருக்க. பார்த்து தான்க்கா போனேன் அப்படிங்கிறாங்க இந்திரா. ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு தான் வந்தோம், ஃப்ராக்சர் எல்லாம் எதுவும் இல்லை, விழுந்ததுல அங்கங்க சின்ன ஸ்கிராச்சஸ் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு கௌதம் சொல்ல, பிலிமினரி எக்ஸாம் வச்சுட்டு இப்படி வேற பண்ணிட்டியே இந்திரா, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு காவியா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக சுபா காஃபியோட வந்துடுறாங்க. இந்த காஃபி குடி இந்திரா, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காவியா காஃபியை குடிக்க வைக்கிறாங்க இந்திராவுக்கு.
கரெக்டாக ராகினியும் ஏமாவும் மேலேருந்து கீழே அப்படியே இறங்கி வராங்க. என் கையவே முறுக்கி விட்டல, அதான் கையில் காலில் மூஞ்சில் எல்லாம் மார்க் போட்டு விட்டல, என்னை யாரு நினச்ச, ஜஸ்ட் இதெல்லாம் ஆரம்பம் தான், இன்னும் போக போக இருக்குடி அப்படின்னு ராகினி மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுது, சூப்பர் ஃபினிஷிங் அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. ஷூங்கிறாங்க ராகினி. சரிவா நான் உன்னை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காவியா இந்திராவை எழுப்புறாங்க. காவியா நீ தள்ளி நில்லு, உன் மேல எல்லாம் வெயிட் போடக்கூடாது, இந்த மாதிரி சமயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. டே கௌதம் நீ கைத்தாங்களா, அவளை கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு கௌதமோட அப்பா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு ராகினி கேட்க. இப்படிதான் நீங்க அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டீங்க, இந்த பிளான் போச்சா அப்படின்னு ஹேமா சொல்ல. சரிப்பா அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு பக்கத்துல வர. சுபா நீ பிடிச்சிக்கோ, கௌதம் எப்படி பிடிப்பான் அப்படின்னு ராகினி கேட்க. சரி தம்பி நானே கூட்டிட்டு போறேன்னு சுபா பக்கத்துல வரவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவை அப்படியே நிற்க வைக்கிறாங்க. கௌதம் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இதில் மாடி படியெல்லாம் என்னால் ஏறவே முடியாது அப்படின்னு இந்திரா சொல்ல. கௌதம் அவனால தான் முடியலன்னு தெரியுதுல்ல, அவளையே கஷ்டப்படுத்திட்டு இருக்க, பேசாம நீ மாடிக்கு அவளை தூக்கிட்டே போயிரு அப்படின்னு கௌதம் அப்பா சொல்ல. அப்பாங்கிறாங்க கௌதம். டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க, எப்படி அவனால் படிக்கட்டில் ஏற முடியும், பேசாமல் தூக்கிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோ இந்த மாமா வேற காரியத்தை கெடுத்துட்டாரு அப்படின்னு ராகினி யோசிச்சுட்டு இருக்க. டேய் நான் சொல்றேன்ல தூக்கிட்டு போவல, உன் பொண்டாட்டி தான் அவ அப்படின்னு கௌதமோட அப்பா சொல்ல. கௌதமும் சரின்னு இந்திராவை தூக்கிட்டு போறாங்க. இந்திரா உடனே ராகினியை பார்த்து நக்கலா சிரிக்கவும். சோ எல்லாம் இவ வேலை தான், இவளை தூக்கிட்டு போக சொல்லி யார் அழுதா, எல்லாம் இந்த மாமா பண்ற வேலை தான், நான் ஒரு பிளான் போட்டால் இங்கே வேற என்னமோ நடக்குது அப்படின்னு ராகினி யோசிச்சுட்டு இருக்க. கௌதம் மேலே இந்திராவை தூக்கிட்டு வந்தது இந்திரா அப்படியே கௌதமையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை என்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தல, அதான் பார்த்துட்டே இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் மாமா சொன்னதுமே என்னை தூக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை இதில் என்ன இருக்கு அப்படின்னு கௌதம் கேட்க. இல்லை என்னை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தல, முதுகு வலிக்குதா அப்படின்னு இந்திரா கேட்க. ஆமாம் நீ ஒரு 80 கிலோ இருப்பியா அப்படின்னு கேட்க. என்னது 80 கிலோவா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா அடிக்க போறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல காவியா கதிர் அப்புறம் சுபான்னு 3 பேரும் வராங்க. அக்கா நோட் இயர்ஸ். கௌதமும் கார் ஓட்டிட்டு வரும்போது என்னை நல்லா திட்டான், என்னால் முடியாது அப்படின்னு இந்திரா சொல்ல. இது நல்லா இருக்கே, கௌதம் தானே திட்டினா, காவியோட பாக்கி இன்னும் இருக்கே, அதை வாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா காவியா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. இல்லை காவியா அப்படின்னு கதிர் கேட்க. சுபாக்கா இங்கே பாருங்க, இவங்க 2 பேரும் நான் புலம்புறத கிண்டல் பண்ணுறாங்க, இப்படி அடிபட்டு வந்திருக்கா, நான் எப்படி புலம்பாமல் இருக்கிறது அப்படின்னு காவியா சொல்லிட்டு இருக்க. விடு காவியா, அதான் கௌதம் தம்பி பார்த்து கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டார்ல, சரியாயிருவா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சுபா சொல்ல. அச்சச்சோ நான் சுத்தமாக மறந்துட்டேனே, இன்னைக்கு காவியா அக்காவுக்கு மந்த்லி செக்கப் இருக்குது, நான் அப்பாயின்மெண்ட் வேற வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு இந்திரா கேட்க. ஆமாம்ல 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தீங்கல்ல அப்படின்னு கௌதம் கேட்க. ஆமாம் கௌதம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சாரிக்கா அப்படின்னு இந்திரா சொல்ல. சும்மா ரெடி, நானே இங்கே உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையில் இருக்கேன், அதெல்லாம் மெதுவாக போய்க்கலாம், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு காவியா சொல்ல. இல்லை காவியா, அதெல்லாம் சரியான நேரத்தில் பார்த்துடணும், நான் போய் அத்தைக்கிட்ட கேட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் போகலாம், இல்லைன்னா அத்தைக்கிட்ட சொன்னால் அத்தையே உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. இல்லை இந்திரா அண்ணி எங்கள் அம்மா இவங்கெல்லாம் தான் என் பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமா, ஏன் அந்த டாஸ்க்கு நான் செய்யக்கூடாதா, ஏன் என்கிட்ட அந்த வேலையை தர மாட்டீங்களா அப்படின்னு கதிர் கேட்க. அதானே நீங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அக்கா நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு இந்திரா சொல்ல. காவியாவா லேட் ஆகிட்டு இருக்கல, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கதிர் சொல்ல. சரி போயிட்டு வந்துடுறேன் இந்திரா, பத்திரமா இருடி அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் கதிரும் கிளம்பிடுறாங்க. இந்திரா உனக்கு என்ன வேணாலும் என்னை கூப்பிடு, நான் அப்படியே வந்துடுறேன், பாதி சமையல் ஆயிருக்கு, நான் போய் பார்க்குறேன், நீ இப்படியே இருக்கே நான் வேணா அப்படின்னு சுபா சொல்ல. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் குக்கிங் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கௌதம் சொல்ல. இனி நான் தேவையில்லை, நான் போய் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சுபா கிளம்பிடுறாங்க. கௌதம் இந்திராவுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு சரி வா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை கௌதம் வேணாம், எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்லவும். இதில் என்ன இருக்குது, உன் கை அடிபட்டிருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக இதெல்லாம் ராகினி கேட்டுறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.